பைசாவில் தொடங்கி 2025 ₹1 ஆப்பம் சுட்டு அசத்தி வரும் ஒரு பாட்டி. இன்றும் அவரது கடை முன்பு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கூட்டம் மொய்க்கிறது என்றால் அந்த பாட்டியின் ஆப்பத்தில் அப்படி என்னதான் ரகசியம் ஒளிந்திருக்கிறது? பழங்கால முறைப்படி மனம் மணக்க மணக்க அவர் செய்து தரும் அந்த ஆப்பத்தின் ருசிக்கு அடிமையாக காரணம் என்ன பார்க்கலாம். மாவட்டம் சங்கரன் கோவில் உச்சி மகா காளியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் 70 வயது மூதாட்டி ராஜம்மாள் பாட்டி சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆப்பம் சுடும் தொழிலை அயராது மேற்கொண்டு வருகிறார். தனது தாயார் தொடங்கி வைத்த இத்தொழிலை 5 பைசாவில் துவங்கி இன்று ₹1 ஆப்பம் விற்பனை செய்யும் நிலைக்கு உயர்த்தி காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டியின் ஆப்பம் அப்பகுதியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் பெரிதும் விரும்பப்படுகிறது. தலைமுறையாக இவரின் ஆப்பத்தை சுவைத்து வருபவர்கள் ஏராளம். விசேஷ நாட்களில் வெளியூர்களில் இருந்து வரும் மக்கள் கூட பாட்டியின் ஆப்பத்தை சுவைக்காமல் செல்வதில்லை என்று அவர் பெருமையுடன் தெரிவிக்கிறார். இந்த வயதிலும் பாட்டி சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கு உழைப்பின் மீதான ஆர்வம் ஒரு முக்கிய காரணம். இந்த தொழில் செய்யவில்லை என்றால் எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிடும். மேலும் இங்குள்ள மக்களை, குறிப்பாக குழந்தைகளை பார்க்காமல் இருந்தால் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் கூறுகிறார். எனக்கு இந்த ஆப்பம் போட்டா மனசுக்கு கொஞ்சம் திருப்தி. ஆளுக வாங்க செய்ய நல்ல, எனக்கு மேலுக்கு சரியில்லை, இதை போட்டோம்னா மேலுக்கு சரியாக வந்துடும், ஆளுகளோட பேச வைக்க. அதனால இந்த ஆப்பமே போடுவேன். நாங்கள் 50 வருஷம் போடுவோம் ஐயா. இங்கே நேரம் எல்லாம் இதில் என்ன 10-50 ரூபா கிடைக்கும். டீ பேர மாதிரி சாப்பிடுங்க வந்து. தினசரி வேலை செய்வது அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருவதாகவும், ₹1 ஆப்பம் சுட்டு விற்பனை செய்வதிலும் அதை குழந்தைகள் அன்புடன் வாங்கி செல்வதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைவதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். 5 பைசால இருந்து பிற 10 பைசா, பிற 50 பைசா, பிறகுதான் ₹1. ₹1 போட்டு இப்போ 30 வருஷம் ஆகுது. ₹1 தான். எல்லா மக்களுக்கும் நல்ல பசியார அவங்க கொடுக்காங்க. என்ன டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். முதுமை பருவத்திலும் உழைப்பின் முக்கியத்துவத்தையும், உழைப்பதனால் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படும் நன்மைகளையும், அதனுடைய சந்தோஷத்தையும் வெளிக்கொண்டு வரும் ராஜம்மாள் பாட்டியின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு பாட்டியின் வாழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.